வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் இன்று அதிகாலை சிரியாவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது இன்று அதிகாலை மீண்டும் விமான தாக்குதல்களை நடத்தின. சிரியாவில் அசாத் ஆட்சியை வீழ்த்திய இயக்கங்களின் தலைவர் அபு முஹம்மது அல் ஜுலானி தமது ஹயத் டக்ரீர் அல் ஷாம் எஸ்டிஎஸ் இயக்கம் இஸ்ரேலுடன் மோதலில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறிய போதிலும் இஸ்ரேல் ஒரே இரவில் சிரியாவில் உள்ள 50க்கும் மேற்பட்ட தளங்களில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் பீடபூமிகளின் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக அறிவித்துள்ள நிலையில் ஜொலானியின் கருத்துக்கள் வந்துள்ளன. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான் சிரியாவுடனான கோலன் ஹைட்ஸ் இடையக மண்டலத்தை கைப்பற்றிய இஸ்ரேலிய துருப்புகள் ஹெர்மான் மலையில் இந்த ஆண்டு குளிர்காலம் முழுவதும் தங்கியிருப்பார்கள் என்று வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து இன்று அதிகாலை விமான தாக்குதல்கள் நடந்தன. இஸ்ரேலியர் ஹெர்மான் மலை என்று அழைக்கும் இந்த பகுதியை சிரியர்கள் ஜபல் ஷேக் என்று அழைக்கிறார்கள். காட்ஸின் அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதன் காரணமாக உஷார் நிலையில் நாம் இருக்கிறோம். எமது பகுதிகளில் மக்களின் பாதுகாப்பு முக்கியமானது. அதற்கு எமது எல்லைக்கு வெளியே உள்ள பகுதிகளிலும் எமது பாதுகாப்பு படைகளை நிறுத்த வேண்டிய தேவை உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. எஸ்டிஎஸ் இயக்கத்தின் தலைவர் அபு முஹம்மது அல் ஜுலானி சிரிய அரசு ஊடகத்திடம் கூறிய போது, சிரியாவில் இருந்து ஈரானியர்கள் வெளியேறிய பின்னர் சிரியாவில் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எந்த அவசியமும் இல்லை. இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபடும் திட்டம் எதுவும் நமக்கு இல்லை. நாம் பஷார் அல் அசாத்தின் ஆட்சியின் முடிவில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்துவதால் புதிய மோதல்களில் ஈடுபடுவதில் நாம் ஆர்வம் காட்டவில்லை என்று ஜுலானி கூறினார். தவறான ராணுவ சாகசங்களை விட ராஜதந்திர தீர்வுகள் மட்டுமே நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த ஒரே வழி என்றும் அவர் தெரிவித்தார். ஜுலானி மேலும் கூறிய போது, இஸ்ரேலியர்கள் சிரியாவில் எல்லைகளை தெளிவாக தாண்டிவிட்டனர். இது பிராந்தியத்தில் தேவையற்ற விரிவாக்கத்தின் அச்சுறுத்தலை முன்வைக்கிறது. பல வருட மோதல்கள் மற்றும் போருக்கு பின்னர் சிரியாவின் போர் சோர்வு நிலை புதிய மோதல்களுக்கு இடமளிக்கவில்லை. இந்த கட்டத்தில் முன்னுரிமை மறுகட்டமைப்பு மற்றும் நிலைத்தன்மை. இதற்கு மேல் அழிவுக்கு வழிவகுக்கும் போருக்குள் சிரியாவை இழுக்கும் அவசியம் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டார். பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்ட தகவலில் இன்று அதிகாலை 5 மணி நேரத்திற்குள் சிரிய இராணுவ தளங்களை நோக்கி இஸ்ரேல் 61 ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் சிரிய இராணுவத்தின் தளங்கள், கனரக ஆயுதங்கள், முன்னாள் அசாத் ஆட்சியின் ஏவுகணை மற்றும் ரசாயன ஆயுத திட்டத்துடன் தொடர்புடைய தளங்கள் மற்றும் லடாக்கியா துறைமுகத்தில் சிரியாவின் சிறிய கடற்படை தளங்கள் என்று தெரிவித்துள்ளது. தொடரும் தாக்குதல்கள் சிரிய பகுதியின் திறந்த வெளியில் புதிய ஆக்கிரமிப்பு மற்றும் சிரிய இடையக பகுதியில் இஸ்ரேலின் நிகழ்ச்சி நிரலாக இருக்கலாம் என்று ராஜதந்திரிகள் மற்றும் சர்வதேச அதிகாரிகள் கூறுகின்றனர். கோலன் பீடபூமிகளுக்கான இஸ்ரேலின் திட்டத்தை நாசவேலை என்று சவுதி அரேபியா நேற்று ஞாயிற்றுக்கிழமை கண்டித்தது. ரியாத்தின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இது சிரியாவில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையினை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து நாசப்படுத்துவதன் ஒரு பகுதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 1973 ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கோலன் பீடபூமி பகுதியில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நேத்தன்யாகு நியாயப்படுத்தினார். அது பற்றி கூறி அவர், கோலனை பலப்படுத்துவது இஸ்ரேல் அரசை பலப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். சிரியாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ள இடையக மண்டலத்திலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேலை ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸ் சிரியாவில் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் சமீப கால மற்றும் விரிவான மீறல்களால் ஆழ்ந்த கவலையடைவதாக கூறினார். பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் இடையக மண்டலத்திலிருந்து வலயத்திலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. 1974ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே இடையக மண்டலத்தை ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுவதாக ஐநா குற்றம் சாட்டியது. ஆனால் 1974ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தம் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியுடன் முறிந்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஜுலானிக்கு பதிலளித்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைவர் ஹெர்சி ஹெலேவி, சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதில் நாங்கள் தலையிடவில்லை. சிரியாவை நிர்வகிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. இங்கு எதிரி நாடு இருந்தது, அதன் படை வீழ்ந்தது. தீவிரவாத கூறுகள் எமது எல்லைக்குள் வரும் என்று அச்சுறுத்தல் உள்ளது. நாங்கள் அந்த பகுதியை எமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் தான் தீவிரவாத கூறுகள் எங்களுடன் எல்லைக்கு அருகில் குடியேறாதவாறு எம்மால் தடுக்க முடியும். இஸ்ரேலிய பொதுமக்களின் பாதுகாப்பை நிர்ணயிக்கும் விஷயத்தில் மட்டுமே நாங்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி தலையிடுகின்றோம். ஹெர்மான் மலை முதல் இஸ்ரேல் சிரிய ஜோர்டானிய எல்லை சந்திப்பு வரை முழு எல்லையிலும் எமது படைகள் வரிசைப்படுத்தப்படுவது சரியானது என்று தெரிவித்தார்.
வெளியான தகவல்களின்படி வார இறுதியில் தாக்கப்பட்ட தளங்களில் ராணுவ தலைமையகம், சிறிய ராணுவ நிலைகள், ரேடார்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பொறுப்பான சிறிய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் சொத்துக்கள் ஆகியவை அடங்கும். சிரிய விமானப்படையின் உள்கட்டமைப்பு மற்றும் விமானங்களை முழுமையாக அழித்துவிட்டதாகவும் இஸ்ரேல் மதிப்பிட்டுள்ளது. மற்றொரு பக்கத்தில் காசாவில் கான்யூனிஸில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தங்குமிடம் மீது விமான தாக்குதலில் குறைந்தது 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் காயமடைந்ததாகவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மருத்துவர்கள் அறிவித்தனர். அவர்கள் பொதுமக்களா அல்லது ஆயுதமேந்திய இயக்கத்தினரா என்ற தகவலை அவர்கள் வெளியிடவில்லை. இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதல்களின் அளவு பல மேற்கத்திய அரசுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் ரசாயன ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் என்று பல மேலை நாடுகள் நம்பின. மாறாக சிரியாவின் பாதுகாப்பு படைகளின் இலக்குகளை மொத்தமாக அளிக்கும் முயற்சியில் 70% அளிக்கப்பட்டு விட்டன என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சமீபகால இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் பற்றி ஜோர்டான், துருக்கி மற்றும் ஈராக் உட்பட பிராந்திய பங்காளிகள் மற்றும் நட்பு நாடுகளிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார். அதன் மூலம் அசாத்திற்கு பிந்தைய சிரியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் நோக்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்துக் கொண்டார். பைடன் நிர்வாகத்திற்கும் ஹயாத் டாக்ரீன் அல் ஷாமுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி பிளிங்கனிடம் கேட்டபோது அவர் HTS உடனான நேரடி தொடர்புகளின் விவரங்களை பற்றி விவாதிக்க முடியாது என்றார். ஆனால் HTSின் நடத்தை மற்றும் அது எவ்வாறு ஆட்சி செய்ய விரும்புகிறது என்பது பற்றிய எமது தரப்பு நிலைப்பாட்டை HTS இயக்கத்திற்கு தெரிவிப்பது அமெரிக்காவுக்கு முக்கியமானது என்று கூறினார். அதை எப்படி தெரிவிக்கிறார்கள் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை.